ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் பண்ணி போட்டிருந்தோம். என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா சிபி ப்ளஸில் வந்து E25A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து அதோட ப்ரைஸ் என்ன அன்பாக்சிங் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எப்படி வைஃபைல வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது, எப்படி மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி லேப்டாப்பில் நம்ம வந்து சிசிடிவி கேமரா மானிட்டர் வந்து வாட்ச் பண்ணிக்கிறது, எப்படி டிவியில் வாட்ச் பண்ணிக்கிறது, அதோட கிளாரிட்டி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சிபி பிளஸ்ங்கிறது இது பிராண்டு. இது வந்து வைஃபை கேமரா. ஓகே, நல்ல குவாலிட்டியா இருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி அன்பாக்சிங் நம்ம போட்டிருந்தோம். அது என்ன பிரைஸ், அது அன்பாக்சிங் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியரா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வந்து அதை எப்படி ஸ்மெச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் வந்து கிறிஸ்டல் கிளியராக நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி கேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, இப்போ டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்க்கிறோம். சரிங்களா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஈஸி கேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும். ஓகேங்களா, அதோடைய லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. ஆப் வந்து 74 MB தான் இருக்கும். சரிங்களா, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணோடனே அக்ரி கொடுத்துருங்க. சரிங்களா, அக்ரி கொடுத்தோன்னே ஷைன் அப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டிருக்கோம். அதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கெட் ஒர்க் வெரிஃபிகேஷன் கோட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். சரிங்களா, லாகின் ஆகிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அலோவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து எல்லா பர்மிஷனும் கொடுத்துருங்க. சரிங்களா, என்னென்ன அக்சஸ் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் எல்லா பர்மிஷனும் நீங்கள் கொடுத்து வச்சுருங்க. சரிங்களா, கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட என்ன மாடல் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம E25A வாங்கியிருக்கோம், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். சரிங்களா, கிளிக் பண்ணோடனே லோட் ஆகிட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து கரெக்டான லைட்டு, ப்ளூ கலர் லைட் ஒர்க் ஆகுதா, வாய்ஸ் ப்ராப்பராக அதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்குன்னு இருக்குது அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வைஃபையோட நேம் காட்டும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஜியோ வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்ணிங்களாலும் சரி, எந்த ஒரு ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணாலும் அந்த ரவுட்டரோடைய நேம் காட்டும். சரிங்களா, இல்லைனா இது மொபைலில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நேம் காட்டும். அதுக்கான பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை வந்து உள்ளே என்ட்ரு பண்ணணும். என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 GHz வந்து ஒர்க் ஆகாது, 2.4 தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, நீங்கள் 5G ரவுட்டர் வச்சிருக்கீங்க, 12 பேண்ட் ரவுட்டர் 5G ரவுட்டர் வச்சிங்கன்னா 5G கனெக்ஷன் உங்களால் கொடுக்க முடியாது. இது வந்து 2.4 தான் இதில் வந்து கனெக்ட் ஆகும். சரிங்களா, 2.4 ஏன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா 10 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களால் வந்து 4G இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வேவ் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிறனால 2.4 சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 GHz சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கல. சரிங்களா, இப்போ என்னுடைய வைஃபை பேர் வந்து ஜியோ 5 மைதின்னு போட்டிருக்கு இல்லையா, 5னா 5G இது. ஓகேங்களா, இது வந்து ஒர்க் ஆகாது. அதனால இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வைஃபை கனெக்ஷனுக்கு போகும். சரிங்களா, வைஃபை கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே கீழே போட்டுருக்கு பார்த்தீங்களா ஜியோ ஃபைபர் மைதுன்னு போட்டிருக்கல, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து எனக்கு வந்து 4G. சரிங்களா, பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். நான் 4Gக்கு மேலே மாற்றிக்கிட்டேன். சரிங்களா, மாற்றினதுக்கப்புறம் இது வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். உங்களுடைய QR கோடு வந்துருக்கும். ஓகேங்களா, இந்த QR கோடை வந்து உங்களுடைய கேமரா முன்னாடி வைக்கணும். அந்த கேமரா இருக்கு இல்லையா, அது முன்னாடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போகும். நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஒரு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் வந்து ஸ்கேன் ஆகாமல் போகும், நிறைய ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வச்சு நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா, அதிலே ஏரோ மார்க் காட்டுவாங்க. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஒரு 30 சென்டிமீட்டர் இல்லை 15 சென்டிமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வச்சு காட்டினீங்க அப்படின்னா ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆகிட்டு அந்த கேமரா வந்து ஒரு சைட் டேன் ஆகிட்டு திரும்ப வரும். சரிங்களா,
ஓகே, இப்போ வந்து வைஃபை வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து டிக் மார்க் வரும். சரிங்களா, E25A வந்து டிக் ஆயிடுச்சு. இப்போ வந்து டன் கொடுத்துருங்க. சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆன்லைன் காட்டுது பார்த்தீங்களா, க்ரீன் கலராக காட்டுது. இப்போ உங்கள் அந்த கேமராக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது வைஃபை கனெக்ஷன் இல்லை பவர் உங்கள் வீட்டில் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்லைன் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து பவர் வந்ததுக்கப்புறமோ இல்லை இன்டர்நெட் இருந்தால் தான் உங்களால் வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேமரா வந்து தெரியும். சரிங்களா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த கேமரா வந்து ஃபுல்லாக விசிபிள் ஆகும். கேமராவுடைய கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. கேமராவுடைய கிளாரிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 360 கேமராங்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இப்போ ஆஃப் இருக்குது. இது அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணி திரும்ப இதே ஆங்கிளில் வரும். இப்போ இந்த ஃபேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டு திரும்ப இதே ஆங்கிளில் வரும். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் கையை வச்சு ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். ஓகேங்களா, இப்போ அந்த ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரோல் ஆகி திரும்ப என் பக்கமே வந்து நிற்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸ்பீடாக கூட உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போ திரும்ப ரொட்டேஷன் பண்ணி இந்த சைடு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியுற மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சென்ட்ரு. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே அப் டவுனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது வந்து டவுனு, இந்த அளவுக்கு தான் நம்மளால் டவுன் பண்ண முடியும். இது வந்து ஒரு சேரில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக இந்த அளவுக்கு டவுன் பண்ணிக்க முடியும். இதை வந்து மேலே நீங்கள் ஏற்றிக்கலாம். இந்த அளவுக்கு உங்களால் வந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா, அதே மாதிரி செட்டிங்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல HDன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் SD குவாலிட்டிக்கு மாற்றிக்க முடியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா SD கீழே காட்டுது பார்த்தீங்களா, HDயில் இருக்குது. நம்ம வந்து HDலே வச்சுக்கலாம். இதுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஆகாது. ஓகேங்களா, கேபி தான் எடுக்கும். 79 150 KB அந்த மாதிரி தான் எடுக்கிறதுனால இன்டர்நெட் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அவ்வளோவா கன்சியூம் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். சைடில் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வெளியே கூட ரிவர்ஸில் வந்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் விஷுவலாக ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு ஃபோட்டோவை எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ கை இப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணோம்னா ஃபோட்டோ ஆகிடும். ஓகேங்களா, ஃபோட்டோ ஆகிட்டு நேராக உங்களுடைய கேலரி, மொபைல் கேலரியில் போய் ஸ்டோர் ஆகும். SD கார்டில் ஸ்டோர் ஆகாது, மொபைல் கேலரியில் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த மைக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து பேசிக்க முடியும். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பேசிக்க முடியும். உங்கள் கேமரா பின்னாடி வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பீக்கரில் வந்து உங்கள் வாய்ஸ் கேட்கும். யாராவது நிற்கிறாங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்க முடியும். பட் வந்து அவங்க பேசுறது உங்களுக்கு வந்து கேட்காது. ஏன்னா இது வந்து 1 வே ஸ்பீக்கராக தான் இப்போ செட் பண்ணியிருக்கு. இதே வந்து 2 வேவும் செட் பண்ணிக்கலாம். 2 வே என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசுறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறது உங்கள்கிட்ட கேட்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. இந்த வீடியோ ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து நான் SD கார்டு போடலை. ஓகேங்களா, இப்போ நான் SD கார்டு போடாமல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு விஷயம் நான் பார்க்குறேன், இப்போ விஷுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரெக்கார்டிங் மேலே ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெக்கார்ட் ஆகிறது எங்கே போய் சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் கேலரியிலே போய் சேவ் ஆகிடும். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 24 செகண்ட் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இப்போ ரெக்கார்ட் ஆகிறது வந்து நீங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கட் ஆகிடும். ஓகேங்களா, மொபைல் ஆன்லேயே விஷுவலாக டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ நீங்கள் பாதிலே நீங்கள் மொபைல் வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் ஆகிட்டு இப்போ எந்த அளவுக்கு சேவ் ஆகிருக்கோ அது மட்டும் உங்கள் கேலரிக்கு வந்துடும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் ஆனில் இருந்துச்சோ மொபைல், அந்த அளவுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் உங்கள் ஃபோனில் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகும். ஓகே, இதை கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்களா கீழே கேட்குது பார்த்தீங்களா, கேலரியில் வந்து இது அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ ப்ளே பேக்னு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ப்ளே பேக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெமரி கார்டு SD கார்டு போட்டிருக்கீங்க, இப்போ 128 GB போட்டிருக்கீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு உண்டான ரெக்கார்டு வந்து இது வந்து கேப்சர் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 128 GB போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ப்ளே பேக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்களா, இங்கே இப்போ ப்ளே பேக் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம். பட் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து இங்கே வந்து ப்ளே பேக் காட்டாது. சரிங்களா, ஏன்னா மெமரி கார்டு நம்ம போடாதனால மெமரி கார்டு இல்லை அப்படின்னு வருது. மேக்ஸிமம் 32 GB போட்டாலே ஒரு 15 நாள் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா, அப்படி நீங்கள் மெமரி கார்டு போட்டிருக்கும் பட்சத்தில் உங்களால் வந்து நீங்கள் டேட் வைஸாக பார்த்துக்க முடியும். இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டேட் வைஸாக பார்த்துக்க முடியும். அதோட ஃபுட்டேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் முடியும், எடுத்துக்கவும் முடியும். இப்போ 28 நாளைக்கு வந்து ஸ்டோர் ஆகி 30 நாளைக்கு வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா
இப்போ 30 நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ரிவர்ஸில் வந்து டெலிட் ஆகிட்டு இருக்கும். இப்போ 30 நாள் வந்து ஸ்டோர் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ மெமரி கார்டில் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா 31வது நாள் ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுவோம்னா, மெமரி கார்டில் ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரேஜ் வந்து ரிமூவ் ஆகிட்டு 31வது நாள் வந்து கிளிக் ஆகிக்கும். இப்போ 31 நாள் முடிஞ்சிச்சு, 32வது நாள் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து 2வது நாள் ஸ்டோர் ஆனது வந்து டெலிட் ஆகிட்டு இது 32வது வந்து ரிகவர் பண்ணிக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆகிட்டு அதே வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ வந்து 128 GB போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ப்ளேபேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலரின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மேலே இந்த 2வது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க, இமேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலாம் வந்து இந்த கேலரிலையும் கூட நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம எடுத்த பிக்சர் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம எடுத்த வீடியோவாக இருக்கட்டும் இல்லை பிக்சராக இருக்கட்டும் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீம் கலர்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தீம் கலர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நைட் வெர்ஷன் வேணால் நைட் வெர்ஷன் வச்சுக்கலாம், டார்க் வெர்ஷன் வேணால் டார்க் வச்சுக்கலாம். இப்போ வந்து லைட் மோடுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் மோடு அப்படின்னா ஒயிட் கலராக இப்போ தெரியும், டார்க் மோடு அப்படின்னா டார்க் கலராக வந்து சேஞ்ச் ஆகிக்கும் ஸ்க்ரீன். ஓகே, அதுதான் வந்து லைட் மோடு டார்க் மோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மோட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும், வீடியோ வந்து உங்கள் டிஸ்பிளேல வராது. பட் வந்து கேமரா வந்து ஆனில் தான் இருக்கும். கேமரா வந்து ரெக்கார்டாக SD கார்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்க முடியாது. இதுதான் ப்ரைவேட் மோடு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் மோடுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட் மோடுன்னு போட்டுருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆனில் இப்போ பவர் ஆனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், பின்னாடி க்ரீன் கலர் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா. இப்போ வந்து நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது இப்போ வந்து நம்ம லைட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆஃப் பண்ண உடனே இது வந்து ஐஆர் லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரெட் கலராக வந்து 4 கார்னருக்கும் வந்து 4 ஐஆர் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் வந்து ஆன் ஆகிக்கும். ஓகேங்களா, ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம இருட்டுக்குள்ளேயே வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து கலர்லாம் வராது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா, நைட் வெர்ஷன் வேணும்னா நீங்களே ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நைட்டில் வந்து டார்க்காக தான் தெரியும். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வருது. நம்ம ஆட்டோ வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆட்டோ வச்சுட்டோம் அப்படின்னா பவர் கட் ஆகிடுச்சு, அதாவது லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிட்டா கூட இது வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷுவல் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணுறேன், லைட்டெல்லாம் நான் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கலராக மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே வந்து கலராக மாறிடுச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேமராக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா கேமரா விட்டு அவேவாக நம்ம போகிறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிக்கும். சரிங்களா, இப்போ கேமரா வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு 360 கேமரா அப்படிங்கிறதுனால எங்கிட்ட வேணால் ரொட்டேஷன் ஆகி நம்மளை வந்து கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஜஸ்ட் சும்மா காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஒரு 1 மினிட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் உட்காந்துருக்கும். அதனால் வந்து டக்குன்னு ஒர்க் ஆகாது. கொஞ்சம் ஒரு தூரமாக உட்காந்தீங்க அப்படின்னா, தூரமாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு ஒர்க் ஆகிருக்கா. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போய் உட்காடுறேன். பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எங்கிட்டு போகிறேன்னா அந்த சைடு வந்து கேமரா வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கேமரா முன்னாடி வந்து நின்னீங்கனாலே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஆப்ஷனு. நீங்கள் வேறு யாராவது புதுசாக வராங்கன்னா கூட அவங்கள ஃபோட்டோ எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது அந்த மாதிரி ஆப்ஷனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோன்னு இருக்குது. பார்த்தீங்களா, இது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மோஷன் ட்ராக்கிங் இல்லை மோஷன் டிடெக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கான ஆடியோ தான் இது. இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா இது வந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஆடியோ மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, மெசேஜ்னு பாருங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன் அது காட்டுது. பார்த்தீங்களா, எந்த டைமிங்கில் வந்து நிற்கிறாங்க, யார் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிரும். நீங்கள் வந்து ஷேரும் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோட்டோவும் நீங்கள் வந்து அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். கேலரியில் போய் சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா, டேரக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு 4 பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 4மே வந்து கேமரா வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் ஸ்வைப் பண்ணியும் மொபைல் ஸ்க்ரீனில் ஸ்வைப் பண்ணியும் நீங்கள் வந்து 360 பார்த்துக்க முடியும். அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படியும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா டர்ன் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரியும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது தொடர்ந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சுற்றிட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த 3 டாட் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கேமராவுடைய அந்த நேம் வரும். நீங்கள் கேமரா நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன நேம் வேணுமோன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஐக்கான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம்.
நீங்கள் அலெக்ஸா வச்சுருக்கீங்க இல்லை கூகுள் ஹோம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் மோடு சொன்னேன் இல்லையா, இது ப்ரைவேட் மோடு. அதான் நீங்கள் இதை ப்ரைவேட் மோடு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா ஆஃப் ஆகிடும், பட் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஃபங்க்ஷன் செட்டிங் கொடுத்தாங்க, இது வந்து அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே ஃப்ளிப் ஸ்க்ரீன் போட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப் ஸ்க்ரீன்னா இப்போ நான் கேமரா வந்து டேபிளில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஓகே டேரெக்டாக தெரியுது. இப்போ நீங்கள் வந்து ஹேங் பண்ணிட்டீங்க, மேலே வாலில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலையெல்லாம் மாறிடும் இல்லையா. நீங்கள் வந்து இதை ஃப்ளிப்பை வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஆன் பண்ணி நான் காட்டுறேன். இப்போ ஆன் பண்ண உடனே தலையெல்லாம் மாறிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து கேமரா வந்து கரெக்டாக நீங்கள் இந்த பொசிஷனில் வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அதான் ஃப்ளிப் மோடு. ஃப்ளிப் மோடை வந்து இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் வாட்டர் மார்க்னு காட்டுது பார்த்தீங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். இப்போ வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுது இல்லையா, ஸ்க்ரீனில் வந்து டைம், டேட்டு, அப்புறம் அந்த சிபி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மார்க் காட்டுது இல்லையா. இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் அந்த பேசிக் ஃபங்க்ஷனில் போனீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் எதுவுமே தெரியாது. நம்ம வந்து இதை ஆன் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா சிசிடிவி கேமராக்கு மெயினாக வந்து டைம், டேட் ரொம்ப தேவைப்படும். அதனால் வந்து இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக் மோட்னு போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டாக் மோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் வே கம்யூனிகேஷன் போட்டிருக்கு. ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த காமிச்சு இல்லைங்களா, மைக் சிம்பிள் காட்டுச்சு இல்லையா, மைக் லோகோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் பேசுகிறது வந்து அந்த கேமரா இருக்கிற ஸ்பீக்கர் மூலிமா அவங்க யாராவது கேட்டுக்க முடியும். ஆப்போசிட்லேயோ இல்லை பக்கத்தில் யாரோ இருக்காங்களோ அவங்களால கேட்க முடியும். பட் அவங்க பேசுறது நமக்கு கேட்குமானா கேட்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டூ வே டாக்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டனை நீங்கள் இதை கிளிக் பண்ணிடணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். ஸ்க்ரீனில் போனோடனே இந்த மைக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சென்டரில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா. இதை இப்போ வந்து ஃபோன் பேசிக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும். இந்த காலிங் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறது நமக்கு கேட்கும். ஓகேங்களா, நம்ம வந்து அதாவது ஸ்பீக்கரில் போட்டு லேண்ட்லைனில் எப்படி ஃபோன் பேசுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பேசிக்க முடியும், கால் பேசிக்க முடியும். அந்த கேமரா முன்னாடி இருந்தால் மட்டும் போதும். அவங்க நமக்கு தெரிவாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. ஓகேங்களா, சிசிடிவி கேமராங்கிறதுனால நம்ம வந்து அவங்கள பார்க்க முடியும், அவங்க பேசுகிறத கேட்க முடியும். பட் வந்து நம்ம பேசுகிறத அவங்க கேட்க முடியும், நம்மளை பார்க்க முடியாது. ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா கால் இதெல்லாம் வந்து மைக்ரோஃபோன்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் போகும். பேசிக் ஃபங்க்ஷனில் வந்து டாக் மோடை மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, டூ வே வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் நைட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோ வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆன் ஆஃப் நம்ம பண்ணுற மாதிரி வச்சுக்க தேவையில்லை. ஆட்டோ வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பவர் வந்து ஆஃப் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நைட் மோடுக்கு போயிடும். பவர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே செட்டிங்னா பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறது, கான்டாக்ட்ஸ் கம்மி பண்ணிக்கிறது, ஷார்ப்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எல்லாமே அது கரெக்டாக தான் இருக்குது. அது எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டார்க்காகவும் ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியும். பட் வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறதில்ல. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா, கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் டிவைஸ்னு போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரீசெட் பண்ணுறதா ரீசெட் பண்ணிக்கலாம் டிவைஸை. சரிங்களா, ஓகே, இது இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, எஸ்டி கார்டு இல்லாமையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம ஃபோன்லேயே வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். எஸ்டி கார்டு போட்டுருந்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு உண்டான ஃபுட்டேஜை பார்த்துக்கலாம். இல்லை கம்மியான எஸ்டி கார்டு போட்டுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ஒரு 15 நாளுக்கு உண்டான ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் உங்கள் கேமராவில் வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் செக்யூராக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து ஆண்ட்ராய்டு யூஸருக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஆப்பிள் யூஸருக்கும் வந்து அவங்க ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா ஆண்ட்ராய்டு டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது, டிவியில் பார்க்க முடியுமா, இப்போ பிசியில் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து பிசியில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோமுக்கு போய்க்கணும். ஓகேங்களா, சிசிடிவி கேமரா நம்ம வாட்ச் பண்ணணும்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துல வேணால் இருக்கலாம். சரிங்களா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து க்ரோமுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். க்ரோமுக்கு போனதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். நான் லிங்க் நான் கொடுக்குறேன். ஏன்னா தப்பாக டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இது வராது. சரிங்களா, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட லெட்ரு இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால் வந்து நான் இதை லிங்க் நான் கரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோடைய வெப்சைட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா easycam.cp+cloud.com/ போட்டு லாகின் போட்டுக்குங்க. சரிங்களா, போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இது ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு QR கோட் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் போகணும். சரிங்களா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ திரும்ப ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மொபைலுக்கு போகணும். சரிங்களா, மொபைலில் போய் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம்.
ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மீ இருக்கு இல்லையா, இந்த மீக்கு வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் காட்டுது இல்லையா மேலே, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் லாகின் காட்டும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பஃபரிங் ஆகும். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் ஏதாவது இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு திரும்ப ரீட்ரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. நம்ம வந்து சிஸ்டத்துலேயே வந்து நம்மளாலே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டியில் காட்டுது பார்த்தீங்களா, இது வந்து ஹெச்டிக்கு மாற்றிக்கிட்டுங்க. சரிங்களா, இது வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெச்டிக்கு மாறிக்கும். கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். சவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில ஆப்ஷன் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதிலேயே ஒரே இடத்துல நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒன்றுனா நீங்கள் இந்த ஸ்கொயரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 கேமரா நீங்கள் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் இது 4 இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4க்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும். உங்களுக்கு 4மே வந்து ஒரே ஸ்க்ரீனில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இல்லை இன்னும் என்கிட்ட வந்து மோர் ஆஃப் கேமரா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 கேமரா பக்கம் இதில் வந்து விசிபிள் ஆகும். சரிங்களா, சின்னதாக உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். எதுக்குமே நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் போட தேவையில்லை. சரிங்களா, ஒயர் கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கு இல்லையா, இந்த சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக மாறிக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். மேலே வந்து இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணால் கூட நம்ம மொபைலே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைமரு இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இது வந்து ஸ்கேன் பண்ணி தான் யூஸ் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க. இது வந்து ஒரு டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கனாலும் போதும். இது ஷார்ட்கட் கீயை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லிங்க்கை நம்ம வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, கிரியேட் ஷார்ட்கட்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இது வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து அங்கேயே போய் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் இதை. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் அந்த நம்ம கிரியேட் பண்ண ஃபைல். ஓகேங்களா, அந்த லிங்க்கு ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே நான் லோட் ஆகி டேரெக்டாக அந்த பேஜுக்கே போயிடும். ஓகேங்களா, நம்ம ஸ்கேன் பண்ண தேவை கிடையாது. ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு யூஸ் இப்போ கேமரா வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும், நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது அக்சஸ் பண்ணால் கூட நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது வாட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் யூடியூப் கூட வாட்ச் பண்ணிக்க முடியும். அதே சைடு ஏதாவது எந்த ஒர்க் வேணால் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வீட்டுக்கு வெளியே அவுட் சைடில் வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் யார் வராங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் இதிலே வந்து கேமரா வந்து உங்களால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படி எந்த ஆங்கிளில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இதிலே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் 2-வே சிஸ்டம் வச்சுட்டு நீங்கள் 2-வே மைக் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து உங்களால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இது இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி டிவியில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். டிவி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜியோ செட்டாப் பாக்ஸ் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள் டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம். இப்போ நான் எடுக்கிற வீடியோ எல்லாமே இந்த சிசிடிவி கேமராவில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நம்ம சிசிடிவி கேமரா வாங்கிருக்கோம் இல்லையா, இதில் இருந்தால் நம்மளுடைய வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சிசிடிவி கேமராலேருந்து மானிட்டருக்கு போது மானிட்டர்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மொபைலில். சரிங்களா, அதனால் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜியோ செட்டாப் பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் எல்லாத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா, நம்ம ஜியோ செட்டாப் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோவில் வந்து ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ரௌசர் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே மேலே வந்து அந்த யூஆர்எல் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்க. நான் அதோட நேம் நான் இதில் போடுறேன், இல்லைனா லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். சரிங்களா, லாகின் ஆன உடனே ஸ்கேன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஓகேங்களா, அது ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து அதே மாதிரி தான் சிஸ்டத்தில் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்து காட்டுது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் பார்த்துக்க முடியும். ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மீ இருக்கு இல்லையா, இந்த மீக்கு வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் காட்டுது இல்லையா மேலே, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் லாகின் காட்டும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே நம்ம வந்து இது வந்து ஹெச்டியில் மாற்றிக்கிறோம். சரிங்களா, ஹெச்டியில் மாற்றினா கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெச்டியில் வச்சுட்டோம். அதே மாதிரி நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இந்த ப்ரௌசர்லேயே வந்து
நம்ம பிசியில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் கேமரானால இது வச்சுக்கலாம், இல்லை 4 கேமரா வேணால் நீங்கள் எது வந்து வச்சுக்கலாம். இதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிளாக உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 4 கேமரா வச்சு பார்ப்போம். இப்போ 4 கேமரா வேணால் வச்சுக்கலாம், இல்லை மல்டி கேமரா இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கேமரா இருக்கோ அத்தனை கேமராவுடைய அக்சஸும் ஒரே பாயிண்டில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். நம்மக்கிட்ட சிங்கிள் கேமரா தான் இருக்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து சிங்கிள் வச்சுருவோம். சிங்கிளில் வந்து பெரிய ஸ்க்ரீன் ஃபிட் ஸ்க்ரீன் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, ஃபுல் ஸ்க்ரீனில் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டிவி ரிமோட்லேயே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கேமரா வந்து 360 ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 360 ஆங்கிள் வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். உங்களால் இதுலேயே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே போதும். இப்போ வந்து டிவியில் நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா, டிவியில் தான் பார்க்குறோம். இது வந்து நம்ம கேமரா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் ரூமு. அதே மாதிரி லேப்டாப் இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிசிலையும் பார்த்துக்கலாம், ஃபோன்லேயும் பார்த்துக்க முடியும். இப்போ ஓவராலாக வந்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த டோருக்கு வெளியே தான் நம்ம வைக்க போகிறோம், ஓகேங்களா, அவுட்டோரில் தான் வைக்க போகிறோம். இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே, சரி, நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். சரிங்களா, ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நம்ம வந்து பக்காவாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இது இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு டோட்டலாக வந்து 100 ரூபா தான் ஆச்சு. ஏன்னா 2 ட்ரில்லிங் பண்ணுற ஒர்க்கு தான் இருந்துச்சு. பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹோல்டர் இருந்துச்சு. அந்த ஹோல்டரில் வந்து அடாப்டரை வச்சு அப்படியே ஃபுல்லாக டேப் போட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பக்காவாக இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, நம்மளே பண்ணிக்கலாம். ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் நம்மளே கூட பண்ணிக்கலாம். பட் வந்து நம்மளுடைய ட்ரில்லிங் மிஷின் இல்லாதனால இது எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணோம். ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசிபிலிட்டி பார்க்குறோம் நம்ம மொபைலில். இப்போ வந்து கேமரா வந்து டவுன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இது 360 ஆங்கிள்னால நம்ம வந்து அப் பண்ணிக்கலாம். மேலே அப்படியே இந்த வரைக்கும் அப் பண்ணிக்கலாம். அப்படியே லெஃப்ட் சைடு நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரீட்டோடைய லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இது வந்து மூவ் ஆகும். கடைசியில் யார் போகிறாங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் 360 ஆங்கிளில் அப்படியே சுற்றிக்கலாம். இப்போ கேமரா வந்து இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். கேமராவுடைய ஒயர்லாம் தெரியுது பார்த்தீங்களா, கேட் வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக தெரியும். இப்போ அப்படியே 360 நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஃபுல்லாக 360 வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும் லாஸ்ட் வரைக்கும். கேமராவுடைய அந்த ஒயர் பவர் கனெக்ஷன் இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக தெரியும். நீங்கள் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து டவுன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு டவுன் பண்ண முடியும், ஓகேங்களா. இது மோஷன் ட்ராக்கிங் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே யாராவது வந்தாங்கன்னா டிடெக்ஷன் பண்ணி ரொட்டேஷன் ஆகிக்கும். அவங்க ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணும். ஓகே, பார்த்துங்களா, இதில் உள்ள விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.